இந்த வரலட்சுமி பூஜைக்கு எடுத்து வச்சுக்க வேண்டிய ஐட்டங்கள் நீங்கள் வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சப்பொடி, குங்குமம், சந்தனம், ஊதுபத்தி, கற்பூரம், அக்ஷதை. அக்ஷதைன்னா பச்சை அரிசியில் சொட்டு மஞ்சளை போட்டு ஒரு சொட்டு நெய்யை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மங்களகரமாக மஞ்சள் கலரில் இருக்கணும் அந்த அக்ஷதை. அதாகும் அக்ஷதை, மங்களாட்சதை. அதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் நெய், பால், தேன், தயிர். சில ஆண்களில் பஞ்சாமிரதம் வைக்கிற வழக்கம் இருக்கும். பஞ்சாமிரதம் பண்ணி வச்சுக்கலாம். வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய், வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் அம்பாளுக்கு நைவேத்தியத்துக்கு. பின்ன அம்பாளுக்கு பக்கத்தில் ஏற்றுறதுக்கு விளக்கில் பியூரான நல்லெண்ணெயை விட்டு வேணும் ஏற்றுறதுக்கு. இப்போ மார்க்கெட்டில் கண்ட எண்ணெய்கள்லாம் வருது, அதெல்லாம் விட்டு ஏற்றவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல எண்ணெயாக வாங்கி, நல்லெண்ணெய் எள்ளெண்ணெயினால் வேணும் விளக்க ஏற்றுறதுக்கு. அது இல்லாட்டா நெய்யை விட்டு, பசு நெய்யை விட்டு விளக்க ஏற்றுறது ரொம்ப சிரேஷ்டம். இது ரெண்டில் ஏதாவது விட்டு விளக்க ஏற்றணும். விளக்குக்கு சந்திரன் குங்குமம் எல்லாம் விடாமல் ஒரு காலம் விளக்கே ஏற்றப்படாது. அதே மாதிரி அம்பாளை கலசம் வைக்கிறதுக்கு மாவிளை கொத்து, விளக்குக்கு எண்ணெய் திரி, மேட்ச் பாக்ஸு, பூஜா பாத்திரங்கள் சொல்கிற போது உங்கள் ஆற்றுல வெள்ளி பாத்திரங்கள் இருக்குன்னா வெள்ளி பாத்திரத்தை பூஜைக்கு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த பூஜைக்காக வாங்கி இருக்கிறதாக்க அந்த வெள்ளி பாத்திரம் அது லோக்கரில் பத்திரமாக இருக்கிறதுக்கல்ல. அது உங்களுடைய வருஷாந்திரம் வரக்கூட்டின எந்த விசேஷங்கள் உண்டோ அந்த விசேஷங்களுக்கெல்லாம் வெள்ளி பாத்திரங்களை யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஊருக்கெல்லாம் போகிறது லோக்கரில் வச்சுட்டு போயிடுங்க. வெள்ளி பாத்திரத்தை யூஸ் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் சுவாமி காரியங்களுக்கெல்லாம். அதில் பஞ்சபாத்திரம், தாம்பாளம், மணி, கிண்ணங்கள், ஒரு 8 கிண்ணங்கள் வச்சுக்கோங்க. சொம்பு, கலச சொம்பு, அம்பாளுடைய முகம். சில ஆண்களில் ஏகாலத்தி, ஒற்றையாலத்தி, அதே மாதிரி பஞ்சாலத்தி, பஞ்சமுக தீபம் இது வச்சுக்கிற வழக்கம் உண்டு. எப்போவுமே இந்த ஏகாலத்திலையும் பஞ்சாலத்திலையும் நெய்யை விட்டுட்டு தான் இதை ஏற்றணும். அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். கற்பூரத்தட்டு, சூடத்தட்டு, புஷ்பம், மாலை, அம்பாளுக்கு மல்லிப்பூவோ எந்த மாலை கிடைக்கிறதோ அது. அதே மாதிரி அர்ச்சனை பண்ணுறதுக்கு தாமரைப்பூ ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்காள் அம்பாளுடைய பூஜைக்கு. தாமரைப்பூ. அதே மாதிரி எதெல்லாம் சுகந்தம் தரக்கூடின புஷ்பங்கள் உண்டோ அந்த புஷ்பங்கள்லாம் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வேணும் வரலட்சுமி பூஜைக்கு உட்காரத்துக்கு. அதுலேயும் முதல்ல ஒரு தாம்பாளத்தில் அரிசியை வச்சு அதில் கலசத்தில் உங்களுக்கு தெரிஞ்சால் நூலை சுற்றுங்க, தெரியாட்டா அப்படியே அந்த கலசத்தில் ஃபுல்லாக ஜலமோ சுத்த ஜலம், அது இல்லாட்டா அரிசி, இது ரெண்டில் ஏதாவதையும் போட்டு கலசத்தை அந்த அரிசி தாம்பாளத்து மேலே அரிசியில் வச்சு அதில் மாவிளை கொத்த வச்சு அது மேலே ஒரு மஞ்சள் தேங்காய் நிறுத்தி வச்சு அந்த இதில் முகத்தை வச்சு அலங்காரம் பண்ணி இதை ஆற்று வாசலில் ஒரு கோலம் போட்டு அந்த கோலத்து மேலே இந்த அம்பாளை வச்சு ஆரத்தி எடுத்து அந்த கோலத்து மேலே இந்த தாம்பாளத்தை வச்சு அம்பாளுக்கு வெத்தலை பாக்கு பழத்தை நைவேத்தியம் பண்ணி ஆரத்தி எடுத்து அம்பாளை அழைச்சிட்டு வந்து நீங்கள் எங்கே பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல அம்பாளை பிரதிஷ்டையை பண்ணி உங்கள் ஆற்றுல இருக்கக்கூடுன பெரியவாழ்த்துக்கு எல்லாம் அக்ஷதையை கொடுத்து நமஸ்காரம் பண்ணி அவள்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிண்டு அம்பாளையும் நமஸ்காரம் பண்ணி உட்காந்துட்டு பூஜையை ஆரம்பிக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வேணும் பூஜையை தொடங்கிறதுக்கு. அதே மாதிரி பூஜைக்கு முன்னால் நைவேத்தியங்கள் என்னெல்லாம் உண்டோ அம்பாளுக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப விசேஷமாக்கும். அம்பாளுக்கு உண்டான நைவேத்தியங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அம்பாள் எப்போவுமே ஈஸ்ட் ஃபேஸிங்காக ஃபேஸ் பண்ணி வேணும் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு. நீங்கள்
அம்பாளை வெஸ்ட் ஃபேஸிங்காக உட்காந்து பண்ணலாம். அது இல்லாட்டா வடக்க பார்த்து நீங்களும் உட்காந்துக்கலாம். தெற்க பார்த்து எப்போவுமே நீங்களும் உட்காரப்படாது. அம்பாள் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கோ இல்லாட்டா வெஸ்ட் ஃபேஸிங்கோ வச்சு பூஜை பண்ணுறதுக்கு பாருங்க. உங்கள் ஆற்றுல எப்படி இடம் இருக்கோ அது பிரகாரம் நீங்கள் பார்த்து ரெடி பண்ணி பூஜைக்கு ஆரம்பிச்சோங்க. ஒரு தாம்பாளத்தில் மஞ்சள் பிள்ளையாரை முதல்ல பண்ணி வச்சுக்கணும். சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு மஞ்சள் பிள்ளையார், அவருக்கு ஒரு பீஸ் தொடுத்த புஷ்பம், மஞ்சள் பிள்ளையாரில் கொஞ்சம் சந்தனம் குங்குமம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். சுவாமிக்கு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காயை உடைச்சி 2 வெத்தலைப்பாக்கு பழம் ஒரு தாம்பாளத்தில் வச்சுக்கிறது பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு. பிள்ளையார் பண்ண தெரியாட்டா உங்கள் ஆற்றுல வெள்ளியில் பிள்ளையாரோட பிம்பம் ஐடல் ஏதாவது இருக்குன்னா அதை வச்சு அதை ஒன்று வாஷ் பண்ணி அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் விட்டு அந்த வெள்ளி பிள்ளையாரில் பிள்ளையார் பூஜை பண்ணிக்கிறேன். இப்போது பூஜைக்கு உண்டான மந்திரங்கள் கண்டினியூ பண்ணுறேன். முதல்ல ஆச்சமனம் பண்ணிக்கணும். கையில் 3 வாட்டி ஜலத்தை விட்டுக்கண்டு பிராசனம் பண்ணணும். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ மந்திரத்தை சொல்லிக்கணும். கேசவா நாராயண, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ரிஷிகேஷ, பத்மநாபா தாமோதரா. கையில் 2 அக்ஷதை எடுத்துக்கணும். சங்கல்பம் பண்ணிக்கணும். 5 வாட்டி இதை அப்படியே கொட்டிக்கணும். சுக்லாம் தரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. வலது கையை இதே மாதிரி வச்சு, இடது கை லெஃப்ட் ஹேண்ட் எப்படி வச்சு அது மேலே வலது கை எப்படி வச்சுக்கணும். அக்ஷதையும் இருக்கணும் மத்தியத்தில். உங்களுடைய ரைட் லேப் மேலே வச்சுக்கணும். வலது தொடை மேலே வச்சுங்கோ. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் கரிஷ்யமாணஸ்ய கர்மணः அவிக்னேன பரே சமாப்த்யர்த்தம் ஆதோ மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. கரிஷ்யமாணஸ்ய கர்மணः அவிக்னேன பரே சமாப்த்யர்த்தம் ஆதோ மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. அந்த 2 அக்ஷதையை வடக்கே பக்கம் போட்டு விடுறது, நார்த் பக்கம் போட்டு விடுறது. கையில் ஒரு சொட்டு ஜலத்தை விட்டுக்கிண்டு கையை தொடச்சிக்கிறது, வைப் பண்ணிக்கணும். 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கணும். அருகம்புல் இருக்குன்னா அருகம்புல்லும் வச்சுக்கலாம். மகாகணபதியை பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. ஓம் பூர்புவஸ்வரோம் ഒന്ന് മണി അടിച്ചിക്കണം. അസ്മിൻ ഹരിദ്രാബിംബേ സപരിവാരം സുമുഖം വിഘ്നേശ്വരം மகாகணபதிம். அந்த புஷ்பத்தை அந்த பிள்ளையார் மேலே போட்டு விடுறது, மஞ்சள் பிள்ளையார் மேலே புஷ்பத்தை போட்டு விடுறது. விக்னேஸ்வரம் மகாகணபதிம்
ധ്യായാമി. திருப்பி 2 புஷ்பத்தை சுவாமிகிட்ட போட்டு விடுறது. மகாகணபதிம் ஆவாஹயாமி. 2 அக்ஷதை எடுத்துக்கணும், மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டு விடுறது. மகாகணபதயே நமஹ. ரத்ன சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி. பஞ்சபாத்திரத்து பக்கத்தில் ஒரு காலி கிண்ணத்தை வச்சுக்கிறது. பஞ்சபாத்திரத்துலேருந்து ഓരോ ഉദ്ധരണി ജലത്തെ എടുത്ത് അന്ത കിണ്ണത്തിൽ വിടുறது ചൊല്ലുற போது മഹാഗണപതയേ നമഃ. പാദയോഃ പാദ്യം ജലത്തെ വിടുறது. സമർപ്പയാമി. അർഘ്യം സമർപ്പയാമി. തിരുപ്പിയും ജലത്തെ വിടുறது. ആചമനീയം സമർപ്പയാമി. സമർപ്പയാമി ചൊല്ലുறது ജലത്തെ വിടുறது. മഹാഗണപതയേ നമഃ. മധുവർക്കം സമർപ്പയാമി. തിരുപ്പി ഒരു ചൊട്ട് ജലത്തെ എടുത്ത് മഞ്ചപ്പിള്ളയാർ മേലെ ജസ്റ്റ് പ്രോക്ഷണം പണ്ണണം. മഹാഗണപതയേ നമഃ. ശുദ്ധോദക സ്നാനം സമർപ്പയാമി. സ്നാനാനന്തരം ആചമനീയം സമർപ്പയാമി. പുഷ്പത്തെ കയ്യിൽ എടുത്തുകരുത്. മഹാഗണപതയേ നമഃ. വിഘ്നേശ്വരായ നമഃ. വസ്ത്രാർത്ഥം പുഷ്പാണി സമർപ്പയാമി. പുഷ്പത്തെ പോട്ട് വിടുறது. തിരുപ്പിയും 2 പുഷ്പത്തെ എടുത്തുകരുത്. മഹാഗണപതയേ നമഃ. വിഘ്നേശ്വരായ നമഃ. യജ്ഞോപവീത ആഭരണാർത്ഥേ. തിരുപ്പിയും പുഷ്പത്തെ പോട്ട് വിടുறது. പുഷ്പാണി സമർപ്പയാമി. കയ്യിൽ கொஞ்சம் ചന്ദനം എടുത്ത് அந்த മஞ்சள் പിള്ളയാറിൽ ഇടുறது. വിഘ്നേശ്വരായ നമഃ. ദിവ്യ പരിമള ഗന്ധാൻ ധാരയാമി. ഗന്ധസ്യോപരി കുങ്കുമത്തെ ഇടുறது. ഹരിദ്ര കുങ്കുമം സമർപ്പയാമി. ഒരു പിഞ്ച് അക്ഷത എടുത്ത് മஞ்சள் പിള്ളയാർ മേലെ പോടുறது. അക്ഷതാൻ സമർപ്പയാമി. ഒരു പീസ് മാലയെ വെച്ചിരിപ്പേണ്, அந்த മാലയെ തൊട്ട് വിടുறது. മഹാഗണപതയേ നമഃ. പുഷ്പമാലികാം സമർപ്പയാമി. പുഷ്പൈഃ പൂജയാമി. സ്വാമിക്ക് പൂവെടുത്ത് അർച്ചനയെ പണ്ണരുത്. ഓരോ പൂവ് എടുത്ത് അർച്ചനയെ പണ്ണരുത്. ഓം സുമുഖായ നമഃ. ഓം ഏകദന്തായ നമഃ. ഓം കപിലായ നമഃ. ഓം ഗജകർണകായ നമഃ. ഓം ലംബോദരായ നമഃ. ഓം വികടായ നമഃ. ഓം വിഘ്നരാജായ നമഃ. ഓം വിനായകായ നമഃ. ഓം ധൂമകേതവേ നമഃ. ഓം ഗണാധ്യക്ഷായ നമഃ. ഓം ഫാലചന്ദ്രായ നമഃ. ഓം ഗജാനനായ നമഃ. ഓം വക്രതുണ്ടായ നമഃ. ഓം ശൂർപകർണായ നമഃ. ഓം ഹേരംബായ നമഃ. ഓം സ്കന്ദപൂർവജായ നമഃ. ഓം സിദ്ധിവിനായകായ നമഃ. ഓം ശ്രീമഹാഗണപതയേ നമഃ. നാനാവിധ പരിമള പത്രപുഷ്പാണി സമർപ്പയാമി. മഹാഗണപതയേ നമഃ. ധൂപദീപാർത്ഥം പുഷ്പത്തെ പോടുങ്കോ. പുഷ്പാണി സമർപ്പയാമി. മണി അടിച്ചുകരുത്, കയ്യെ കൂപ്പിക്കരുത്. സർവേ മഹാജനാഃ ആരംഭകാല മുഹൂർത്തഃ സുമുഹൂർത്തഃ അസ്ത്വിതി ഭവന്തഃ അനുഗൃഹന്തു. കയ്യിൽ ഒരു ചൊട്ട് ജലത്തെ എടുത്തുകൊണ്ട് തേങ്ങാപ്പഴം വെച്ചിരിക്കുക പാരുങ്കോ. അത് മേലെ പ്രോക്ഷണം പണി ഒരു ചുറ്റണം. ഓം ഭൂർഭുവസ്സുവഃ. തിരുപ്പിയും കയ്യിൽ ഒരു ഉദ്ധരണി ജലത്തെ എടുത്തുകൊണ്ട്
தேங்காய் பழத்தை சுற்றுறது. தேவ சவிதா பிரசுவா, திருப்பி ஒரு சுத்து சுற்றுறது. சத்தியம் தொர்த்தேன பரிஷம் சாமி, இது காலையில் பண்ணுற போது. சாயங்காலம் பூஜை பண்ணுறதுன்னா அந்த திருப்பி புரோக்ஷம் பண்ணுறது. போர்புவசுவஹா, திருப்பி ஒரு சுத்து சுற்றுறது. தேவ சவிதா பிரசுவா ருதந்த்வா சத்யேன பரிஷம் சாமி, இது சாயங்காலம் சொல்கிறது. இந்த மந்திரத்தை சொல்லிக்கணும். ஒரு சொட்டு ஜலத்தை அந்த கிண்ணத்தில் விடுறது. அமிர்தம் பவதோ அமிர்தா உபஸ்தரணமசி, 2 புஷ்பத்தை எடுத்துட்டு தேங்காய் பழத்தை 6 தடவை சுவாமிக்கு கையை காட்டுறது. பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா வியானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா மகாகணபதயே நமஹ. நாளிகேர खण्डद्वयं कदलीफलं अमृतं महानैवेद्यं പുഷ്പത്തെ പോട്ട് വിടുന്നത്. നിവേദയാമി, ഒരു ചൊട്ട് ജലത്തന്ന കിണ്ണത്തിൽ വിടുന്നത്. മധ്യേ മധ്യേ അമൃതപാനീയം സമർപ്പയാമി, തിരുപ്പിയും ഒരു ചൊട്ട് ജലത്തെ വിടുന്നത്. അമൃതാപിധാനമസി ആചമനീയം സമർപ്പയാമി, அந்த வெத்தலை வாக்கில் ஜலத்தை எடுத்து புரோக்ஷம் பண்ணுறது. போர்புவசுவஹ பூகீஃபல சமாயுக்தம் நாகவல்லி தளைத்யுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம், ഒരു ചൊട്ട് ജലത്തെ പൂവ് പോട്ട് വിടുന്നത്. മഹാഗണപതയേ നമഃ പൂഗീഫല താംബൂലം സമർപ്പയാമി, തിരുപ്പിയും പൂവ് പോടുന്നത്. സമസ്ത ഉപചാരാൻ സമർപ്പയാമി, 2 പുഷ്പത്തെ കയ്യിൽ വെച്ചുകൊണ്ട് മഹാഗണപതിയെ പ്രാർത്ഥനയെ പണിക്കരുത്. അഗജാനന പത്മാർക്കം ഗജാനനം അഹർനശം അനേകതം തം ഭക്താനാം ഏകദന്തം ഉപാസ്മഹേ, പൂവ് പോട്ട് വിടുന്നത്. മഹാഗണപതയേ നമഃ പ്രാർത്ഥനാം സമർപ്പയാമി, വേദോക്ത പൂവ് പോടുങ്കോ. മന്ത്രപുഷ്പം സമർപ്പയാമി, திருப்பி 2 பூ போடுங்கோ. சுவர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி, திருப்பியும் 2 பூ போடுங்கோ. சமஸ்த உபசாரான் சமர்ப்பயாமி. இப்போ சங்கல்பம் பண்ணிக்கணும். அதே மாதிரி 5 தடவை கொட்டிங்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் த்யாயேத் സർവവിഘ്ന ഉപശാന്തയേ. 2 അക്ഷരയെ കയ്യിൽ വെച്ചുക്കണം. ഇതേമാതിരി ലെഫ്റ്റ് ഹാൻഡ് കീഴെ വെച്ച് റൈറ്റ് ഹാൻഡ് മേലെ വെച്ചുകൊണ്ട് ഉങ്ങളോട് റൈറ്റ് ലാപ്പ് മേലെ വലത് തുടയ മേലെ വെച്ചുകൊണ്ട് മന്ത്രത്തെ ചൊല്ലിങ്കോ. മമോപാത്ത സമസ്ത ദുരിതക്ഷയദ്വാര ശ്രീ പരമേശ്വര പ്രീത്യർത്ഥം ശുഭേ ശോഭനേ മുഹൂർത്തേ അദ്യ ബ്രഹ്മണഃ ദ്വിതീയ പരാർദ്ധേ ശ്വേതവരാഹ കൽപേ വൈവസ്വത മന്വന്തരേ അഷ്ടാവിംശതേ തമേ കലിയുഗേ പ്രഥമേ പാദേ ജംബോദ്വീപേ ഭാരതവർഷേ ഭരതഖണ്ഡേ മേരോഃ ദക്ഷിണേ പാർശ്വേ
शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये बोधिनाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्म ऋतौ कडकमासे शुक्लपक्षे अद्य द्वादश्यां शुभतिथौ वासरः भृगुवासर युक्तायां காலையில் 10:30 மணி மட்டும் மூல நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறமா நட்சத்திரம் மாறுறது. 10:30 மணிக்குள்ள பூஜை பண்ணுறேன்னா மூல நட்சத்திர யுக்தாயாம் 10:30 மணிக்கு மேலே பண்ணுறேன்னா பூர்வாஷாಢா நட்சத்திர யுக்தாயாம் शुभयोग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्यां वर्तमानायां द्वादश्यां शुभतिथौ मम सहकुटुम्बस्य क्षेमस्थैर्य धैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् आयुष्मत् सत्सन्तान समृद्ध्यर्थम् समस्त मंगल अवाप्त्यर्थम् इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थम् मम दीर्घ सौमंगल्य अवाप्त्यर्थम् अरोग दृढ़ गात्रदा सिद्ध्यर्थं श्री वरलक्ष्मी प्रसाद सिद्ध्यर्थं श्री वरलक्ष्मी प्रसादेन मम सहकुटुम्बस्य सर्वारिष्ट निवृत्ति द्वारा सर्वाभीष्ट सिद्ध्यर्थं कल्पोक्त प्रकारेण यावत् शक्ति ध्यान आवाहन आदि षोडश उपचार पूजैः सह श्री वरलक्ष्मी पूजां करिष्ये तदंगम कलश पूजां च करिष्ये உங்கள் கையில் அந்த ரெண்டு அக்ஷதை வச்சிருப்பேன். அது உங்களோட வடக்கு பக்கம் போட்டு விடுங்கோ. ஜலத்தை தொட்டு கையை அலம்பிக்குங்கோ. 2 புஷ்பத்தை கையில் எடுத்துங்கோ. 1 மணி அடிச்சுக்குங்கோ. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நஷம் அநேகதம் தம் பக்தானாம் एकदंतम उपास्महे. ओम भूर्भुवस्सुवरो अस्मात् हरिद्राबिम्बात्
സപരിവാരം സുമുഖം വിഘ്നേശ്വരം മഹാഗണപതിം യഥാസ്ഥാനം പൂവ് പിള്ളയാരോട് ചേർത്തി വിടുന്നത്. വിഘ്നേശ്വരം മഹാഗണപതിം യഥാസ്ഥാനം பிரதிஷ்டாபயாமி. அந்த தட்டை கொஞ்சம் வடக்கு பக்கமாக நகர்த்தி விடுறது, நார்த் பக்கமாக வந்து புஷ் பண்ணி விடுறது, கையை கூப்பிக்கிறது. சோபனார்த்தே க்ஷேமாய புனः ஆகமனாய ச. அந்த மஞ்சள் பிள்ளையாரில் இருக்கிற ஒரு பீஸ் பூ மாலை இருக்கும் பாருங்கோ, அதை எடுத்து மகாகணபதியை பிரார்த்தனை பண்ணி கண்ணில் ஒத்திண்டு உங்கள் தலையில் சூட்டிக்கணும். கையை தலையை தொட்டால் கையை அலம்பணும். கையை ஒரு சொட்டு ஜலத்தை விட்டு கையை தொடச்சிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு எங்கே மிஸ் ஆகிறதோ அது உங்களுக்கு கொஞ்சம் ரிவைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கேயாவது பாஸ் பண்ணணும்னா பாஸ் பண்ணி பண்ணிக்கலாம். உங்கள் சௌகரியத்துக்கு இந்த பூஜையை பண்ணிக்கலாம். இந்த வரலட்சுமி பூஜையில் சரடு, வரலட்சுமி அந்த பூஜைக்கு யூஸ்வலாக சரடு கட்டிக்குவா. அந்த சரடில் வந்து நவதந்து சமாயுக்தம் நவகிரந்தி சமன்விதம் சொல்லுவா. 9 முடிச்சு அந்த சரடில் இருக்கணும். ஓரோரோ சரடில் ஒரு 9 நாட் போட்டு வைக்கணும். அதே மாதிரி ஒரு நாட்டில் சென்டரில் ஒரு பூவையும் கட்டி வைக்கணும். அந்த 9 நாட்டில் இன்க்ளூடட் தான் அந்த பூவை கட்டுறது. அப்படி 9 நாட்டு போட்டு ஆருக்கெல்லாம் சரடு கட்டிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அதே மாதிரி 9 கட்டு இருக்கிற சரடு வேணும் கட்டுறதுக்கு. அந்த எத்தனை சரடு வேணுமோ அத்தனை சரடும் அம்பாளுக்கு ஒரு சரடியுமாக சேர்த்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு விடுறது. முதல்ல எடுத்து வச்சுக்கணும். இது இப்போது கலச பூஜை. பஞ்சபாத்திரத்துக்கு கிழக்கு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து 4 பக்கம் சந்தனமிட்டு குங்குமம் இடணும். துளசி இருக்குன்னா துளசினால் அர்ச்சனை பண்ணணும். மந்திரத்தை சொல்லிங்கோ. கலசாய நமஹ சந்தனத்தை இடுங்கோ. கந்தான் தாரயாமி. கிழக்கே தெற்கே மேற்கே வடக்கே 4 பக்கம் சந்தனமிட்டு குங்குமத்தை இடுங்கோ. கந்தஸ்யோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. ஓரோரோ துளசியை பஞ்சபாத்திரத்துக்குள்ள அர்ச்சனை பண்ணிக்கணும். ஓம் கங்காயை நமஹ, ஓம் யமுனாயை நமஹ, ஓம் கோதாவத்யை நமஹ, ஓம் நர்மதாயை நமஹ, ஓம் சிந்தவே நமஹ, ஓம் காவேர்யை நமஹ, ஓம் சரஸ்வத்யை நமஹ. சப்தகோடி மகாதீர்த்தானி ஆவாஹயாமி. பஞ்சபாத்திரத்தை தொட்டுக்கிறது இதே மாதிரி தொட்டுக்கணும். பஞ்சபாத்திரம் கீழே தான் வச்சுக்கணும். கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாஸ்ருதः மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்தியே மாத்ர கணாஸ்மிருதாः குக்ஷௌத் சாகராः சர்வே சப்தத்வீபா வசுந்தரா ருக்வேதோதः யஜுர்வேதः சாமவேதோபி அதர்வணः அங்கைश्च சஹிதாः சர்வே கலசாம்பு சமாஸ்ருதாः ஆயாந்து தேவி பூஜார்த்தம் துரித க்ஷயகாரகாः. இந்த பஞ்சபாத்திரத்திலேருந்து ஒரு உத்திரணி ஜலத்தை கையில் விட்டுக்கிண்டு பூஜா சாமகிரிகள் அத்தனையும் புரோக்ஷணம் பண்ணுறது, அம்பாளையும் புரோக்ஷணம் பண்ணுறது, உங்களுடைய சரீரத்திலையும் புரோக்ஷணம் பண்ணிக்கணும். கலச ஜலேன பூஜா உபகரணானி प्रोक्ष्य आत्मानं च प्रोक्ष्य. நீங்கள் நெற்றியில் சந்தனம் இட்டுக்குங்கோ, குங்குமம் இட்டுங்கோ.
ஆத்மனே நமஹ. கந்தான் தாரயாமி. கந்தஸ்யோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. ரெண்டு அக்ஷதையை எடுத்துக்கிண்டு உங்களுடைய மாரில் அர்ச்சனை பண்ணிக்கணும். ஓம் ஆத்மனே நமஹ. ஓம் அந்தராத்மனே நமஹ. ஓம் ஜீவாத்மனே நமஹ. ஓம் சகுணாத்மனே நமஹ. ஓம் பரமாத்மனே நமஹ. மாற தொட்டுக்கணும். தேஹः தேவாலயः प्रोक्ता जीवो देहः सनातनः त्यजेत अज्ञान निर्माल्यं सोहम भावेन पूजयेत. ஜலத்தை தொட்டு இந்த கையை வைப் பண்ணிக்கிறது. அம்பாளுக்கு பூஜையை தொடங்கிறது. மந்திரத்தை சொல்கிறது ரெண்டு பூவா அந்த பீடத்தில் அர்ச்சனை பண்ணிக்கணும். ஓம் குங்குருப்யோ நமஹ. ஓம் கங்கணபதயே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யை நமஹ. ஓம் க்ஷம் க்ஷேத்ரபாலகாய நமஹ. ஓம் ஆதாரசக்தியை நமஹ. ஓம் மூலப்பிரகிருத்யை நமஹ. ஓம் ஆதிகூர்மாய நமஹ. ஓம் ஆதிவராஹாய நமஹ. ஓம் ஸ்வேதத்வீபாய நமஹ. ஓம் ரத்னமண்டபாய நமஹ. ஓம் சிதசாமர ஹஸ்தாभ्याம் நமஹ. ஓம் சஹஸ்ர स्तंभ मंडपाय नमः. अनंत शक्तियुक्ताय श्री योगपीठ आसनाय नमः. ரெண்டு புஷ்பத்தை கையில் எடுத்துக்கணும். மந்திரத்தை சொல்லிக்கணும். மகா வரலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கணும். வரலட்சுமி महादेवी सर्वाभरण भूषिता कलशेऽस्मिन् वसेत अस्मद्गेहे सौभाग्य कारिणी. ரெண்டு புஷ்பத்தை அந்த கலசத்தில் போட்டு விடுறது. வரலக்ஷ்மி நமஹ ஸ்தாபயாமி. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வேணும் அந்த கலசத்தை அந்த அரிசி மேலே வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா தான் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணணும். உங்களுக்கு அந்த மந்திரம் அப்போ சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்போ இந்த மந்திரத்தை சொல்கிறது. இனிமேல் உள்ளது தேவியை ஆவாகனம் பண்ணி உள்ள ஷோடசோபசார பூஜைக்கெல்லாம் ரெண்டு புஷ்பத்தை கையில் எடுத்துக்கணும். அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ. ஓம் பத்மாசனாம் பத்மகராம் பத்மமாலா விபூஷிதாம் க்ஷீரசாகர சம்பூதாம் ஹேமவர்ண சமப்பிரபாம் க்ஷீரவர்ண சமம் வஸ்திரம் दधानां हरिवल्लभां भावये भक्ति योगेन भार्गवीं कमलां शुभां. புஷ்பத்தை எடுத்துட்டு அந்த கலசத்து மேலே போட்டு விடுங்கோ. வரலக்ஷ்மி நமஹ தியாயாமி. அந்த சரடுகள் வச்சிருக்கிற அந்த கிண்ணத்தை எடுத்துக்கணும். அந்த 9 கட்டு போட்டு 9 கட்டும் பூவால் கட்டு போட்டு அந்த சரடுகள் எல்லாத்தையுமா ஒரு கிண்ணத்தில் வச்சு மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறமா அம்பாள் பக்கத்தில் வச்சு விடுறது. அம்பாளோட வலது கை பக்கத்தில் வச்சு விடுறது. மந்திரத்தை சொல்லிக்குங்கோ. பாலபானு
प्रतीकाशे पूर्णचंद्र निभानने सूत्रेऽस्मिन् सुस्थिरा भूत्वा प्रयच्छ बहुलान वरान. அந்த சரடை அந்த அம்பாள் பக்கத்தில் வச்சு விடுறது. புஷ்பத்தை கையில் எடுத்துங்க. சர்வமங்கள மாங்கல்யே விஷ்ணுவக்ஷः ஸ்தலாலயே ஆவாஹயாமி தேவி த்வாம் கலசேஸ்மின் മനോഹരേ. പുഷ്പത്തെ എടുത്ത് അമ്പാളോട് കലശത്തിൽ പോട്ടുവിടുന്നത്. വരലക്ഷ്മീ നമഃ ആവാഹയാമി. ഇപ്പോൾ വരലക്ഷ്മിക്ക് പ്രാണപ്രതിഷ്ഠ பண்ணணும். அதுக்குண்டான மந்திரத்தை சொல்கிறேன் நான். அஸ்ய ஸ்ரீ प्राणप्रतिष्ठा महामंत्रस्य ब्रह्म विष्णु महेश्वर ऋषयः ऋग्यजुः सामाथर्वाणि छन्दांसि सकल जगत्सृष्टिः स्थितिकारिणी प्राणशक्तिः परादेवता आं बीजं ह्रीं शक्तिः क्रों कीलकं श्रीवरलक्ष्मी प्रसाद सिद्ध्यर्थे प्राणप्रतिष्ठार्थे जपे विनियोगः. ओम आं अंगुष्ठाभ्यां नमः. ओम ह्रीं तर्जनेभ्यां नमः. ओम क्रों मध्यमाभ्यां नमः. ओम आं अनामिकाभ्यां नमः. ओम ह्रीं कनिष्ठिकाभ्यां नमः. ओम क्रों करतल करपृष्ठाभ्यां नमः. ओम आं हृदयाय नमः. ओम ह्रीं शिरसे स्वाहा. ओम क्रों शिखायै वषट्. ओम आं कवचाय हुं. ओम ह्रीं नेत्रत्रयाय वौषट्. ओम क्रों अस्त्राय फट्. भूर्भुवस्वरो इति दिग्बन्धः. ध्यानं रक्ताम्बोधिः स्थपोतोल्लसत्. अरुण सरोजादिरूढा कराब्जैः पाशं कोदण्डं इक्षोद्भवम् अलिगुणम् अपि अंकुशं पंचबाणान् बिभ्राण सृक्कपालं तृणयन लसिता पीनवक्षो रुहाढ्य देवी बालार्कवर्णा भवतु सुखकरे प्राणशक्तिः परानः. आं ह्रीं क्रों क्रों ह्रीं आं यरलव शशस सोहं हंसः. सोहं सोहं हंसः. अस्मिन् कलशे वरलक्ष्मी नमः. जीवास्तिष्ठन्तु प्राणास्तिष्ठन्तु सर्वेन्द्रियाणि वाङ्मनः चक्षुश्रोत्र जिह्वाघ्राण प्राणापान व्यानोदान समानाः इहैव आगत्य सुखं चरं तिष्ठन्तु स्वाहा. असुनीते पुनः अस्मासु चक्षुः पुनः प्राणं इहनः देहि भोगं ज्योपश्येम सूर्यम् उच्चरन्तं
അനുമതേ മൃളയാന സ്വസ്തി. ഓം 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 ഓം. കൈ എപ്പടി കാട്ടുறது? ആവാഹിതോ ഭവ, സ്ഥാപിതോ ഭവ, സന്നിഹിതോ ഭവ, സന്നിരുദ്ധോ ഭവ, അവകുണ്ഠിതോ ഭവ, സുപ്രീതോ ഭവ, സുപ്രസന്നോ ഭവ, സുമുഖോ ഭവ, വരദാ ഭവ, പ്രസീദ പ്രസീദ, പ്രസന്ന പ്രസന്ന, പ്രയച്ഛ പ്രയച്ഛ. സ്വാമിനഃ സർവ ജഗന്നാഥേ യാവത് പൂജാ അവസാനകം താവത്വം പ്രീതിഭാവേന കലശേസ്മിൻ സന്നിധിം കുരു. വരലക്ഷ്മി നമഃ. അമ്പാളുടെ 2 പൂവ് പോട്ടുള്ളത്. പ്രാണാന് പ്രതിഷ്ഠാപയാമി. 2 പുഷ്പത്തെ കയ്യിലെടുത്തിട്ട് ചൊല്ലിക്കണം. അനേക രത്നഖചിതം മുക്താഹാരൈഃ വിഭൂഷിതം സ്വർണ്ണ സിംഹാസനം ദേവി സ്വീകുരുഷ്വ ഹരിപ്രിയേ. വരലക്ഷ്മി നമഃ. 2 പൂവ് അമ്പാളോട് அந்த കലശത്തോട് കീഴെ പോട്ട് വിടുறது. രത്നസിംഹാസനം സമർപ്പയാമി. ഉദ്ധരണിയാൽ ഒരു ഉദ്ധരണി ജലത്തെ എടുത്തുക്കണം. മന്ത്രം മുടിഞ്ഞதுக்கு அப்புறமா அந்த கிண்ணத்தில் இந்த ஜலத்தை விட்டுறது. മഹാനദി സമാനീതം ഗന്ധപുഷ്പാദി മിശ്രിതം പാദ്യം ദദാമി അഹം ദേവി സർവദേവ നമസ്കൃതേ. വരലക്ഷ്മീ നമഃ. പാദയോഃ പാദ്യം സമർപ്പയാമി. തിരുപ്പിയും ഒരു ഉദ്ധരണി ജലത്തെ എടുത്തുക്കണം. മന്ത്രത്തെ ചൊല്ലിക്കണം. ഭക്ത്യാ മയാ സമാനീതം സ്വർണ്ണ കലശേ സ്ഥിതം അർഘ്യം ഗൃഹാണ ദേവിത്വം ആശ്രിതേഷു പ്രദായിനി. വരലക്ഷ്മീ നമഃ. തിരുപ്പിയും ജലത്തെ കിണ്ണത്തിൽ വിടുന്നത്. അർഘ്യം സമർപ്പയാമി. പ്രസന്നം ശീതളം തോയം പ്രസന്ന മുഖപങ്കജേ ഗൃഹാണ ആചമനാർത്ഥായ ഗരുഡധ്വജ വല്ലഭേ. വരലക്ഷ്മീ നമഃ. ആചമനീയം സമർപ്പയാമി. இந்த மந்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓரோரோ ஸ்பூனு தயிர் தேன் நெய் ஒரு மந்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விடுங்கோ. முதல்ல தேன், அப்புறமா தயிர், முதல்ல தேன், அப்புறமா நெய், அப்புறமா தயிர். மந்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விடுங்கோ. மகாலக்ஷ்மி மகாதேவி மத்வாஜ்ய दधि संयुतं मधुपर्कं गृहाणेमं मधुसूदन वल्लभे. முதல்ல ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துக்கணும், அந்த கிண்ணத்தில் விடுங்கோ. இப்போது ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துன்னு அந்த கிண்ணத்தில் விடுங்கோ. திருப்பி தயிர் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டு அந்த கிண்ணத்தில் விடுங்கோ. வரலக்ஷ்மி நமஹ. மதுபர்க்கம் സമർപ്പയാമി. ഒരു ധണി പാൽ എടുത്തുക്കണം. മന്ത്രം முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இதில் விடணும். പയോദധി ഘൃതോപേതം ശർക്കര മധുസംയുതം പഞ്ചാമൃതം ഗൃഹാണേതം വരലക്ഷ്മി
நமோஸ்துதே. இந்த ஒரு திருணி பால் அந்த கிண்ணத்தில் விட்டு விடுறது. வரலக்ஷ்மி நமஹ பஞ்சாமிருத ஸ்நானம் சமர்ப்பயாமி. பஞ்சாமிரதம் பண்ணியிருக்கேன்னா ஒரு சொட்டு பஞ்சாமிரதத்தையும் அந்த கிண்ணத்தில் விட்டு விடுறது. திருப்பியும் ஒரு உத்திரணி ஜலத்தை எடுத்துக்கிண்டு மந்திரம் முடியறது மட்டும் அந்த அம்பாளுக்கு புரோக்ஷணம் பண்ணணும். சுத்தோதகம் ஸ்வர்ணபாத்திர ஸ்திதம் சாகர வல்லபே ஸ்நானார்த்தம் தே பிரயச்சாமி கிருஹாண ஹரிவல்லபே. வரலக்ஷ்மி நமஹ புரோக்ஷணம் பண்ணி விடுறது. சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி ஒரு சொட்டு ஜலத்தை அந்த கிண்ணத்தில் விடுறது. ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கணும். திவ்யாம்பர யுகம் சூக்ஷ்மம் கஞ்சுகம் ச மனோஹரம் வரலக்ஷ்மி மகாதேவி கிருஹாணேதம் மயார்பிதம். அம்பாளுக்கு 2 பூவை போட்டு விடுறது. அந்த வஸ்திரம் அம்பாளுக்கு சாத்தி இருக்கிற வஸ்திரத்தை தொட்டு விடுறது. வரலக்ஷ்மி நமஹ வஸ்திரயுக்மம் சமர்ப்பயாமி. திருப்பியும் 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கணும். உபவீதம் கிருஹாணேதம் உபமா சூன்ய வைபவே ஸ்ரீ பத்மநாப மகிஷி ஹிரண்மய குணைஹி கிருதம். வரலக்ஷ்மி நமஹ உபவீதார்த்தம் பூ போட்டு விடுறது. புஷ்பாணி சமர்ப்பயாமி. அம்பாளுக்கு ஆர்னமெண்ட்ஸ் ஏதாவது உண்டுன்னா போட்டிருக்கேன்னா அதை தொட்டு விடுறது மந்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. மாங்கல்ய மணி சம்யுக்தம் முக்தாபல சமன்விதம் தத்தம் மங்களசூத்ரம் தே சங்கிருஹாண ஹரிப்ரியே. வரலக்ஷ்மி நமஹ கண்டசூத்திரம் சமர்ப்பயாமி. അതായത് കണ്ഠസൂത്രം ചൊല്ലിയാச்சுன்னா തിരുമംഗല്യമാക്കും ഉദ്ദേശം பண்ணுறது. ഒരു ചരട് இருக்குன்னா ചരടിൽ கோல்டு தான் உண்டு தான் கட்டிட்டு அம்பாளுக்கு போட்டுக்கலாம். அது இல்லாட்டா பஞ்சால மாலை மாதிரி கிடக்கிறது அதை அம்பாளுக்கு போட்டுக்கலாம். இனிமே ஆபரணங்களுக்குள்ள மந்திரம். மாங்கல்ய ரத்ன தாடங்க கேயூர ஹாரா கங்கண மண்டிதே பூஷணம் சங்கிருஹாணத்ய ரத்னாகர சமுத்பவே. வரலக்ஷ்மி நமஹ ஆபரணங்கள் எல்லாத்தையும் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சும்மா தொட்டு விடுறது. 2 பூவையும் போட்டு விடுறது. ஆபரணானி சமர்ப்பயாமி குங்கும அஞ்சன சிந்தூர கஞ்சுகாதிகம் அம்பிகே சௌபாக்ய திரவியமகிலம் சுரவந்தியே கிருஹாணமே. வரலக்ஷ்மி நமஹ 2 புஷ்பத்தை போட்டு விடுறது. சௌபாக்ய திரவியம் சமர்ப்பயாமி. அம்பாளுக்கு சந்திரமிட்டு குங்குமம் விட்டணும். மந்திரத்தை சொல்லிங்கோ. கற்பூர அகரு கஸ்தூரி குங்குமாதி சமன்விதம் கந்தம் ததாம்யஹம் தேவி சர்வமங்கள தாயினி. வரலக்ஷ்மி நமஹ கந்தான் தாரயாமி. அது மேலே ஒரு பொட்டு குங்குமத்தையும் வைக்கிறது. கந்தஸ்யோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. கொஞ்சம் அக்ஷதை எடுத்துக்கணும். ஒரு பிஞ்சு அக்ஷதை எடுத்துக்கணும். மந்திரத்தை சொல்லிங்கோ. அக்ஷதான தவளான தேவி ஷாலியாம்
തണ്ടുലാൻ ശുഭാൻ ഹരിദ്ര കുങ്കുമോപേതാൻ ഗൃഹാണ കരുണാർണവേ വരലക്ഷ്മീ നമഃ. അക്ഷത അമ്പാളുടെ ഫോട്ടോ ഉള്ളത്. അക്ഷതാൻ സമർപ്പയാമി. പുഷ്പമാല ഇരിക്കുന്ന അമ്പാൾക്ക് ചാർത്തത് ഇല്ലാട്ടം ഓൾറെഡി ചാർത്തിയിരിക്കുന്ന அந்த மாலையை தொட்டுக்கொண்டு மந்திரத்தை சொல்லியுங்கோ. மந்தார பாரிஜாத அப்ஜைஹ மல்லிகா வகுளைரபி கேதகே உத்பல கல்ஹாரைஹ பூஜயாமி ஹரிப்ரியே வரலக்ஷ்மீ நமः. புஷ்பமாலிகாம் സമർപ്പയാമി. പുന്നാഗ ജാതിമല്യാദേ പുഷ്പജാലം ഗൃഹാണമേ പുമാർത്ഥദായേ നിപരേ പുരുഷോത്തമ വല്ലഭേ പുഷ്പൈഃ പൂജയാമി. അമ്പാൾക്ക് ഓരോ പൂവ അർച്ചനയെ പണിങ്കോ. മുതല്ല ഇപ്പം അംഗപൂജ, ഓരോരോ അംഗങ്ങൾക്ക് അർച്ചനയെ പണിക്കണം. ഓം വരലക്ഷ്മീ നമഃ. പാദോ പൂജയാമി. ഓം പത്മാലയായൈ നമഃ. ഗുൽഫൗ പൂജയാമി. ഓം ജലജാസനായൈ നമഃ. ജംഘേ പൂജയാമി. ഓം ലോകജനന്യൈ നമഃ. ജാനുനി പൂജയാമി. ഓം ക്ഷീരാബ്ധേ തനയായൈ നമഃ. ഊരു പൂജയാമി. ഓം പീതാംബര ധാരണ്യൈ നമഃ. കടിം പൂജയാമി. ഓം ഹരിപ്രിയായൈ നമഃ. ഗുഹ്യം പൂജയാമി. ഓം നാരായണപ്രിയായൈ നമഃ. നാഭിം പൂജയാമി. ഓം ഇന്ദിരായൈ നമഃ. ഉദരം പൂജയാമി. ഓം വിഷ്ണുവക്ഷഃ സ്ഥലസ്ഥിതായൈ നമഃ. വക്ഷഃ പൂജയാമി. ഓം സുസ്തന്യൈ നമഃ. സ്തനോ പൂജയാമി. ഓം കമ്പുകണ്ഠ്യൈ നമഃ. കണ്ഠം പൂജയാമി. ഓം സുന്ദര്यै നമഃ. സ്കന്ദൗ പൂജയാമി. ഓം പത്മഹസ്താयै നമഃ. ഹസ്താൻ പൂജയാമി. ഓം ബഹുപ്രദാयै നമഃ. ബാഹൂൻ പൂജയാമി. ഓം സുമുഖാयै നമഃ. മുഖം പൂജയാമി. ഓം ചഞ്ചലാयै നമഃ. ചുബുകം പൂജയാമി. ഓം ബിംബോഷ്ഠ്യൈ നമഃ. ഓഷ്ഠം പൂജയാമി. ഓം ശ്രിയൈ നമഃ. അധരം പൂജയാമി. ഓം കമലവാസിന്യൈ നമഃ. കപോലൗ പൂജയാമി. ഓം സുനാസായൈ നമഃ. നാസികാം പൂജയാമി. ഓം ലോകമാത്രേ നമഃ. നേത്രേ പൂജയാമി. ഓം ലോലേക്ഷണായൈ നമഃ. ലലാടം പൂജയാമി. ഓം രമായൈ നമഃ. കർണൗ പൂജയാമി. ഓം നീലകുന്തളായൈ നമഃ. അളകാൻ പൂജയാമി. ഓം ചന്ദ്രസഹോദര്यै നമഃ. ശിരഃ പൂജയാമി. ഓം സർവേശ്വര്यै നമഃ. സർവാണി അംഗാനി പൂജയാമി. ഇനിമേ അമ്പാൾക്ക് ലക്ഷ്മി അഷ്ടോത്തരം പുഷ്പം ഇരിക്കുന്ന പുഷ്പത്താല അർച്ചനയെ പണിക്കുങ്കോ. അതില്ലാട്ട കുങ്കുമത്താല അർച്ചനയെ പണിക്കണം. குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது இதா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வேணும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு. உங்களோட கட்டவரல், மிடில் ஃபிங்கர் அண்ட் ரிங் ஃபிங்கர் இந்த மாதிரி வச்சுக்கின்றதுக்கு மிருகமுத்திரை சொல்லுவா. இந்த முத்திரையில் வேணும் குங்குமத்தை எடுத்துக்கிண்டு நமஹா சொல்கிறது ஒரு பிஞ்சு பிஞ்சு குங்குமமாக அர்ச்சனையை பண்ணிக்கணும். மந்திரத்தை சொல்லி அர்ச்சனையை பண்ணிக்கணும். புஷ்பம் இருக்குன்னா புஷ்பத்தால் பண்ணுறது ஸ்ரேஷ்டம். அது இல்லாட்டா
குங்குமத்தால் பண்ணிக்கோங்க. ஓம் பிரகிருத்யை நமஹ. ஓம் விக்ருத்யை நமஹ. ஓம் வித்யாயை நமஹ. ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயை நமஹ. ஓம் ஸ்ரத்தாயை நமஹ. ஓம் விபூத்யை நமஹ. ஓம் சுரഭ്യை நமஹ. ஓம் பரமாத்மிகாயை நமஹ. ஓம் வாச்சை நமஹ. ஓம் பத்மாலயாயை நமஹ. ஓம் பத்மாயை நமஹ. ஓம் சுச்சயை நமஹ. ஓம் ஸ்வாஹாயை நமஹ. ஓம் ஸ்வதாயை நமஹ. ஓம் சுதாயை நமஹ. ஓம் தன்யாயை நமஹ. ஓம் ஹிரண்மய்யை நமஹ. ஓம் லக்ஷ்மீ நமஹ. ஓம் நித்யபுஷ்டாயை நமஹ. ஓம் விபாவத்யை நமஹ. ஓம் அதித்யை நமஹ. ஓம் தித்யை நமஹ. ஓம் தீப்தாயை நமஹ. ஓம் வசுதாயை நமஹ. ஓம் வசுதாரிண்யை நமஹ. ஓம் கமலாயை நமஹ. ஓம் காந்தாயை நமஹ. ஓம் காமாக்ஷை நமஹ. ஓம் க்ஷீரோதசம்பவாயை நமஹ. ஓம் அனுக்கிரகப்பிரதாயை நமஹ. ஓம் புத்யை நமஹ. ஓம் அனகாயை நமஹ. ஓம் ஹரிவல்லபாயை நமஹ. ஓம் அசோகாயை நமஹ. ஓம் அமிர்தாயை நமஹ. ஓம் தீப்தாயை நமஹ. ஓம் லோகசோக விநாசின்யை நமஹ. ஓம் தர்மநிலயாயை நமஹ. ஓம் கருணாயை நமஹ. ஓம் லோகமாத்ரே நமஹ. ஓம் பத்மப்ரியாயை நமஹ. ஓம் பத்மஹஸ்தாயை நமஹ. ஓம் பத்மாக்ஷ்யை நமஹ. ஓம் பத்மசுந்தர்யை நமஹ. ஓம் பத்மோத்பவாயை நமஹ. ஓம் பத்மமுக்யை நமஹ. ஓம் பத்மநாப பிரியாயை நமஹ. ஓம் ரமாயை நமஹ. ஓம் பத்மமாலா धरायै नमः. ओम देव्यै नमः. ओम पद्मिन्यै नमः. ओम पद्मगन्धिन्यै नमः. ओम पुण्यगन्धायै नमः. ओम सुप्रसन्नायै नमः. ओम प्रसाद अभिमुख्यै नमः. ओम प्रभायै नमः. ओम चन्द्रवदनायै नमः. ओम चन्द्रायै नमः. ओम चंद्र सहोदर्यै नमः. ओम चतुर्भुजायै नमः. ओम चंद्ररूपायै नमः. ओम इंदिरायै नमः. ओम इंदु शीतलायै नमः. ओम आह्लाद जनन्यै नमः. ओम पुष्ट्यै नमः. ओम शिवायै नमः. ओम शिवगद्यै नमः. ओम सत्यै नमः. ओम विमलायै नमः. ओम विश्वजनन्यै नमः. ओम तुष्ट्यै नमः. ओम दारिद्र्यनाशिन्यै नमः. ओम प्रीतिपुष्करिण्यै नमः. ओम शान्तायै नमः. ओम शुक्लमाल्य अम्बरधरायै नमः. ओम श्रियै नमः. ओम भास्कर्यै नमः. ओम बिल्वनिलयायै नमः. ओम वरारोहायै नमः. ओम यशस्विन्यै नमः. ओम वसुन्धरायै नमः. ओम उदारांगायै नमः. ओम हरिण्यै नमः. ओम हेममालिन्यै नमः. ओम धनधान्यगद्यै नमः. ओम सिद्धयै नमः. ओम स्त्रैणसौम्यायै नमः. ओम शुभप्रदायै नमः. ओम नृपवेश्म गतानन्तायै नमः. ओम वरलक्ष्मी नमः. ओम वसुप्रदायै नमः. ओम शुभायै नमः. ओम हिरण्यप्राकारायै नमः. ओम समुद्रतनयायै नमः. ओम जयायै नमः. ओम मंगलायै नमः. ओम देव्यै नमः. ओम विष्णुवक्षः स्थलस्थितायै नमः.
ஓம் விஷ்ணுபத்னியை நமः. ஓம் பிரசன்னாக்ஷ்யை நமः. ஓம் நாராயண சமாஸ்ருதாயை நமः. ஓம் தாரித்ர்யத்வம்சின்யை நமः. ஓம் தேவ்யை நமः. ஓம் சர்வோபத்ரவ வாரிண்யை நமः. ஓம் நவதுர்காயை நமः. ஓம் மகாகாள்யை நமः. ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமः. ஓம் திரிகால ஞான சம்பன்னாயை நமः. ஓம் புவனேஸ்வர்யை நமः. ஓம் தனலக்ஷ்மீ நமः. ஓம் தான்யலக்ஷ்மீ நமः. ஓம் பசுலக்ஷ்மீ நமः. ஓம் சந்தானலக்ஷ்மீ நமः. ஓம் கஜலக்ஷ்மீ நமः. ஓம் அஸ்வலக்ஷ்மீ நமः. ஓம் வீர்யலக்ஷ்மீ நமः. ஓம் விஜயலக்ஷ்மீ நமः. ஓம் வித்யாலக்ஷ்மீ நமः. ஓம் மகாலக்ஷ்மீ நமः. நானாவித பரிமள பத்ரபுஷ்பாணி சமர்ப்பயாமி. அஷ்டோத்திரம் முடிஞ்சு கொடுத்து இனிமே அம்பாளுக்கு தூபம் தீபம் நிவேத்தியம் தீபாராதனை. முதல்ல ஊதுபத்தி இருக்குன்னா ஊதுபத்தியை சுற்றி அம்பாளுக்கு காட்டுங்கோ. மணி அடிச்சுக்கணும். தூபம் ததாமி தே தேவி சுகந்தம் ச மனோஹரம் கிருஹாணத்வம் மகாலக்ஷ்மி பக்தானாம் இஷ்டதாயினி வரலக்ஷ்மி நமः. பூ போடுங்கோ. தூபம் ஆக்ராபயாமி. ஏகாலத்தி ஒற்றையாலத்தி இருக்குன்னா ஏற்றி வச்சு அம்பாளுக்கு சுற்றி காட்டணும். அதில்லாட்டா காமாட்சி விளக்கில் கொஞ்சம் நெய்யை விட்டு அம்பாள் ஏற்றி விட்டு அம்பாளுக்கு சுற்றி காட்டணும். மணி அடிச்சுக்கிண்டு அம்பாளுக்கு சுற்றி காட்டணும். சாஜ்யவர்த்தே த்ரயோபேதம் பிராஜ்யமங்கள தாயினி கிருஹாண மங்களம் தீபம் வரலக்ஷ்மி நமோஸ்துதே. பூ அம்பாளோட சந்நிதியில் போட்டு விடுறது. வரலக்ஷ்மி நமः. பிரத்யக்ஷ தீபம் தரிசயாமி. கொஞ்சம் ஜலத்தை விட்டு நைவேத்தியம் எங்கே வைக்கிறீங்களோ அங்கே கொஞ்சம் ஜலத்தை விட்டு ஒன்று தொடச்சி விடுறது. தொடச்சி விட்டு நைவேத்தியங்கள் பண்ணின அத்தனையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது. ஒரு தேங்காயை உடைச்சி வைக்கிறது. வெத்தலை பாக்கு பழங்கள் எடுத்து வைக்கணும். ஓரோரோ ட்ராப்பு நெய் எடுத்து பண்ணி வச்சிருக்கிற பக்ஷணங்களில் எல்லாத்தையும் அபிகாரம் பண்ணணும். 2 சொட்டு விடணும். எல்லா நைவேத்தியங்கள்லேயும் அன்னம் பாயசம் பக்ஷணங்கள் எல்லாத்துலேயும் ஓரோரோ 2 சொட்டு நெய்யை விடணும். 2 வாட்டி நெய்யை விட்டு அபிகாரம் பண்ணணும். கையில் ஒரு திணி ஜலத்தை எல்லாத்துலேயும் ஓரோரோ துளசி தளவும் போடணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துளசி பறிக்கவே கூடாது. துளசி இல்லாட்ட ஓரோரோ புஷ்பத்தை போட்டு விடுறது. கையில் ஜலத்தை எடுத்துக்கிண்டு நைவேத்தியங்கள்ல எல்லாம் புரோக்ஷணம் பண்ணி ஒரு சுத்து சுத்துறது. ஓம் போத்புவஸ்ஸுவஹ தேவசவிதஹ பிரசுவா சத்யம் துர்த்தேன பரிஷிம்சாமி. இந்த மந்திரத்தை சொல்லி 3 தடவை சுத்துறது. ஈவினிங் நைவேத்தியம் பண்ணுறதுனா ருதந்த்வா சத்யேன பரிஷிம்சாமி. ஒரு திணி ஜலத்தை அந்த கிண்ணத்தில் விடுறது. அமிர்தம் பவதோ அமிர்தா உபஸ்தரணமசி. 2 புஷ்பத்தை கையில் வச்சுக்கிண்டு அம்பாளுக்கு எல்லாத்தையும் நைவேத்தியம் பண்ணுறது. மனசார நைவேத்தியம் பண்ணணும். ஓம் பிராணாய ஸ்வாஹா. ஓம் அபானாய ஸ்வாஹா. ஓம் வியானாய ஸ்வாஹா. ஓம் உதானாய ஸ்வாஹா. ஓம் சமானாய ஸ்வாஹா. ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. புஷ்பத்தை கையில் எடுத்துக்கிண்டு மந்திரத்தை சொல்லிக்கணும். நானாமோதக பக்ஷ்யைஷ்ச சம்யுதம் ஃபல லட்டுகைஹ நைவேத்யம் கிருஹ்யதாம் தேவே நாராயண குடும்பினே வரலக்ஷ்மியை நமः. என்னெல்லாம் நைவேத்தியம் இருக்கோ நைவேத்தியங்களோட பேரை சொல்லி நைவேத்தியம் பண்ணுறது.
திவ்யான்னம், மோதகம், இட்லிக்கு லட்டுகம், மாஷாபூபம், உளுந்து வடக்கி, அப்புறமா என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். தெரிஞ்ச பேரை சொல்லுங்க, இல்லாட்டா நான் இந்த யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் நைவேத்தியங்களோட பேரை சொல்லி போட்டு வைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து நைவேத்தியத்தை சொல்லி பண்ணிக்கோங்க. மகா நைவேத்தியம் நிவேதயாமி. ஒரு உத்ரணி ஜலத்தை எடுத்துக்கணும், மந்திரத்தை சொல்லிக்கணும். உஷிர வாசிதம் தோயம் கனசார விமிஸ்ருதம் பானீயம் கிருஹ்யதாம் தேவே சீதளம் சுமனோஹரம் வரலக்ஷ்மியை நமஹ. பானீயம் சமர்ப்பயாமி. ஒரு உத்ரணி ஜலத்தை அந்த கிண்ணத்தில் விடுறது, திருப்பியும் ஒரு உத்ரணி ஜலத்தை எடுத்து அந்த கிண்ணத்தில் விடுறது. மத்தியே மத்தியே வரலக்ஷ்மி நமஹ அமிர்தாபிதானமசே. திருப்பியும் ஒரு சொட்டு ஜலத்தை விடுறது. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. இப்போ அந்த நைவேத்தியங்கள் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கணும். நைவேத்தியங்கள் வச்ச இடத்துல கொஞ்சம் ஜலத்தை விட்டு ஒன்று தொடச்சி விடுறது, கை அலும்பிண்டு வரணும். എന്നിട്ട് അമ്പാൾക്ക് വെത്തലപാക്ക് നൈവേദ്യം പണ്ണണം. കയ്യിലെ ജലത്തെ എടുത്തുകൊണ്ട് വെത്തലപാക്കിലെ പ്രോക്ഷണം പണ്ണത്. ഭോർഭുവസ്സുവഹ പൂഗീഫല സമായുക്തം നാഗവല്ലി ദളൈര്യുതം കർപ്പൂര ചൂർണ സംയുക്തം താംബൂലം പ്രതിഗൃഹ്യതാം. പൂ അമ്പാളുടെ പോട്ടോടുള്ളത്. വരലക്ഷ്മി നമഃ പൂഗീഫല താംബൂലം. മണിയൊന്ന് അടിച്ചിടണം. സമർപ്പയാമി. திருப்பி 2 பூவை போட்டு விடுறது. சமஸ்த உபசாரான் സമർപ്പയാമി. പഞ്ചമുഖ ദീപം ഉണ്ടെന്ന പഞ്ചമുഖ ദീപത്തെ ഏറ്റിക്കണം. അഞ്ചാലത്തി ഇരിക്കുന്ന അഞ്ചാലത്തി ഏറ്റി വെച്ചുകൊണ്ട് വിടുறது. അമ്പാൾക്ക് ദീപാരാധനയെ പണ്ണണം. പഞ്ചവർത്തേ മണി അടിച്ചിടണം. പഞ്ചവർത്തേ സമായുക്തം പഞ്ചപാതക നാശനം പഞ്ചാസ്യ ദീപം ദാസ്യാമി സ്വീകുരുഷ്വ ഹരിപ്രിയേ. 2 പൂവ് എടുത്തിട്ട് അഞ്ചാലത്തിയെ ചുറ്റി അമ്പാളുടെ ഫോട്ടോ ഇടുന്നത്. വരലക്ഷ്മി നമഃ പഞ്ചമുഖദീപം സന്ദർശയാമി. കൽപ്പൂരത്തെ ഏറ്റിക്കണം. അമ്പാൾക്ക് കൽപ്പൂരത്തെ മനസ്സാ ரொம்ப பக்தியோட சுற்றி காட்டணும். மணி அடிச்சோங்கோ. நீராஜனம் சமானீதம் க்ஷீரசாகர சம்பவே கிருஹ்யதாம் அர்ப்பிதம் பக்தியா கருடத்வஜ ഭാമിനി. പൂവ ചുറ്റി അമ്പാളോട് പാദത്തിൽ പോട്ട് കൊടുത്തത്. വരലക്ഷ്മി നമഃ കർപ്പൂര നീരാജനം സന്ദർശയാമി. അമ്പാൾ കൊത്തി വിട്ടുകൊടുത്തത്. രക്ഷാം ധാരയാമി. ഒരു ചൊട്ട് ജലത്തിൻ്റെ കിണ്ണത്തിൽ വിടുന്നത്. ആചമനീയം സമർപ്പയാമി. നീങ്ങളും കൽപ്പൂരത്തെ ഒത്തിക്കരുത്. ആത്തിലിരിക്കുന്ന എല്ലാവർക്കും കൽപ്പൂരത്തെ കാട്ടരുത്. ജലത്തെ തൊട്ട് കൈ അലമ്പിക്കൊണ്ട് 2 പുഷ്പത്തെ കയ്യിൽ എടുത്തുക്കണം. പുഷ്പാഞ്ജലിം ഗൃഹാണേമം പുരുഷോത്തമ വല്ലഭേ ഭക്ത്യാ മയാർപ്പിതം ദേവി സുപ്രീത ഭവ സർവദാ. വരലക്ഷ്മി നമഃ. പുഷ്പത്തെ പോട്ട് കൊടുത്ത്. പുഷ്പാഞ്ജലിം സമർപ്പയാമി. സുവർണ പുഷ്പം സമർപ്പയാമി. എഴുന്നിരുന്ന് 3 പ്രദക്ഷിണം വെച്ചുക്കണം. മന്ത്രത്തെ ചൊല്ലിക്കണം. യാനി കാനിച്ച പാപാനി ജന്മാന്തര കൃതാനി ച താനി താനി വിനശ്യന്തി പ്രദക്ഷിണ പദേ പദേ. പുഷ്പത്തെ കയ്യിൽ എടുത്തുക്കണം. അമ്പാളെ പ്രാർത്ഥനയെ പണിക്കണം. സർവമംഗള ലാഭായ സർവപാപ നിവൃത്തയേ പ്രദക്ഷിണം കരോമ്യദ്യ പ്രസീദ പരമേശ്വരി. പുഷ്പത്തെ കയ്യിൽ വെച്ചുങ്കോ. നമോസ്തു നാളീക നിഭാനനായേ
നമോസ്തു നാരായണ വല്ലഭായേ നമോസ്തു രത്നാകര സംഭവായേ നമോസ്തു ലക്ഷ്മ്യേ ജഗതാം ജനന്യേ. ലക്ഷ്മീം ക്ഷീരസമുദ്രരാജ തനയാം ശ്രീരംഗ ധാമേശ്വരീം ദാസീഭൂത സമസ്തദേവ വനിതാം ലോകൈക ദീപാങ്കുരാം ശ്രീമന്മന്ദ കടാക്ഷ വിഭവ ബ്രഹ്മേന്ദ്ര ഗംഗാധരാം ത്വാം ത്രൈലോക്യ കുടുംബിനീം സരസിജാം വന്ദേ മുകുന്ദപ്രിയാം വന്ദേ പത്മകരാം പ്രസന്നവദനാം സൗഭാഗ്യതാം ഭാഗ്യതാം ഹസ്താഭ്യാം അഭയപ്രദാം മണിഗണൈഃ നാനാവിധൈഃ ഭൂഷിതാം ഭക്താഭീഷ്ട ഫലപ്രദാം ഹരിഹര ബ്രഹ്മാദിഭിഃ സേവിതാം പാർശ്വേ പങ്കജ ശംഖമുഖ്യ നിധിഭിഃ യുക്താം சதாசக்திபிஹ. புஷ்பத்தை போட்டுக்கொண்டு அம்பாளுக்கு புஷ்பத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ. கிழக்க பார்த்தோ மேற்க பார்த்தோ வடக்க பார்த்தோ நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ. யதாசக்தி பிரதட்சிண நமஸ்காரான் சமர்ப்பயாமி. அம்பாளை பிரார்த்தனை பண்ணிங்கோ. புஷ்பத்தை கையில் வச்சுங்கோ. யாசா பத்மாசனஸ்தா விபுல கடிதடே பத்மபத்ராயதாக்ஷே गंभीरावर्तनाभिः स्तनभरनमिता शुभ्रवस्त्रोत्तरीया लक्ष्मीर्दिव्यैः गजेन्द्र मणिगण खचितैः स्नापिता हेमकुम्भैः सरसिज नित्यं सा पद्महस्ता मम भवतु गृहे सर्वमाङ्गल्ययुक्ता सरसिजनिलये सरोजहस्ते धवलतरांशुक गन्धमाल्यशोभे भगवति हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवन भूतिकरी प्रसीदमह्यं आयुरारोग्यं ऐश्वर्यं पुत्रपौत्रादिकान् वरान् शत्रुक्षयं महालक्ष्मी प्रयच्छ करुणानिधे पद्मासने पद्मकरे सर्वलोकैक पूजिते नारायणप्रिये देवे സുപ്രീത ഭവ സർവദാ. അമ്പാളെ പ്രാർത്ഥന പണി 2 പുഷ്പത്തെ അമ്പാളുടെ ഫോട്ടോ ഇടുന്നത്. വരലക്ഷ്മി നമഃ. അവ അഭീഷ്ടങ്ങൾ എല്ലാத்தையும் പ്രാർത്ഥന പണിങ്കോ. പ്രാർത്ഥനാം സമർപ്പയാമി. இப்போ அந்த அம்பாள்கிட்ட சரடு வச்சிருக்கு. அந்த சரடில் ஓரோரோ பூவாக எடுத்து அர்ச்சனையை பண்ணிக்கணும். அதில் இதுக்கு கிரந்தி பூஜை தோரக பூஜை சொல்லுவா. ഓരോരോ കെട്ടിലെയും പൂജയെ പണ്ണേണ്ടതാക്കും. അതൊക്കെ അങ്ങേ വെച്ചിട്ട് ഓരോരോ പുഷ്പത്താൽ അർച്ചനയെ പണി വിട്ടാൽ പോരും. കമലായൈ നമഃ. പ്രഥമഗ്രന്ഥിം പൂജയാമി. രസായൈ നമഃ. ദ്വിതീയഗ്രന്ഥിം പൂജയാമി. ലോകമാത്രേ നമഃ. തൃതീയഗ്രന്ഥിം പൂജയാമി. വിശ്വജനന്യൈ നമഃ. ചതുർത്ഥഗ്രന്ഥിം പൂജയാമി. മഹാലക്ഷ്മീ നമഃ. പഞ്ചമഗ്രന്ഥിം പൂജയാമി. ക്ഷീരാബ്ധിതനയായൈ നമഃ. ഷഷ്ഠഗ്രന്ഥിം പൂജയാമി. വിശ്വസാക്ഷിണ്യൈ നമഃ. സപ്തമഗ്രന്ഥിം പൂജയാമി.
चन्द्रसहोदर्यै नमः अष्टमग्रन्थिं पूजयामि हरिवल्लभायै नमः नवमग्रन्थिं पूजयामि இப்போ சொல்கிற இந்த மந்திரத்தை சொல்லிக்கிண்டு அந்த சரடு அப்படியே கையில் எடுத்து விடணும், கிண்ணத்தோட கையில் எடுத்துக்கணும். சர்வமங்கள மாங்கல்யே சர்வபாப பிரணாசினி தோரகம் பிரதிகிருண்ணாமி சுப்ரீதா பவ சர்வதா. இந்த சரடை வரலட்சுமி பூஜை அன்னைக்கு மட்டும்தான் ஸ்திரீகள் ரைட் ஹேண்டில் கட்டிப்பா. யூஸ்வலாக எப்போவுமே ரக்ஷாபந்தனம் எல்லாம் இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் தான் எல்லோரும் பண்ணிப்பா. ஆனால் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு மட்டும் ஸ்திரீகள் எல்லாம் சரடை உங்களோட ரைட் ஹேண்டில் தான் கட்டிக்கணும். இந்த ஒரு தாம்பாளத்தில் வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய், சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சுக்கிண்டு அவ ஆத்துக்காரர்கிட்ட கொடுத்துக்கிண்டு மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கணும். அவ கட்டி விடணும். நவதந்தோ சமாயுக்தம் நவக்ரந்தே சமன்விதம் பத்னாமி தட்சிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே. இந்த மந்திரத்தை சொல்லி உங்களோட ரைட் ஹேண்டில் சரடை கட்டின்னு விடுறது. இது கழிஞ்சு இப்போ அம்பாளுக்கு அர்க்ய பிரதானம் பண்ணணும். அது முடிச்சுவிட்டு வாயன தானம். கிழக்க உட்காந்துக்கிறது, கிழக்க பார்த்தோ வடக்க பார்த்தோ உட்காந்துக்கிறது, சங்கல்பம் பண்ணிக்கணும். மமோ பாத்த 2 அக்ஷதையை கையில் வச்சுக்கணும். மமோ சுக்லாம் தரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. சங்கல்பம் பண்ணிக்கணும். 2 ஒரு பிஞ்ச் அக்ஷதையை கையில் வச்சுக்கணும். அப்படி சங்கல்பத்தை பண்ணிக்கணும். ரைட் லேப்பில் வச்சுக்கணும். அத்ய பூர்வோக்த ஏவம் குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் द्वादश्यां शुभतिथौ वरलक्ष्मी पूजान्ते वरलक्ष्मी प्रीत्यर्थं वरलक्ष्मी पूजान्ते क्षीरार्घ्य प्रदानं करिष्ये. अक्षरे उंगल लेफ्ट हैंड साइड போட்டு ஜலத்தை தொட்டு கை அலம்பிக்கணும். ஒரு புஷ்பம் எடுத்துக்கணும். புஷ்பத்தை சந்தனத்திலையும் குங்குமத்திலையும் டிப் பண்ணணும். கையில் ஒரு பிஞ்ச் அரிசியும் எடுத்துக்கணும். இதை ரைட் ஹேண்டில் வச்சுக்கணும். பாலை உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கணும். ஒரு கிண்ணத்தில் பால், பச்சை பால் வச்சுட்டுருக்கேன்னா அதை கையில் வச்சுக்கணும். ஒரு தாம்பாளத்தில் மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த அர்க்யத்தை அதில் விடணும். மந்திரத்தை சொல்லிக்கணும். கோ க்ஷீரேண யுதம் தேவி கந்தபுஷ்ப समन्वितम् अर्घ्यं गृहाण वरदे वरलक्ष्मी नमोस्तुते वरलक्ष्मी नमः इदमर्घ्यं वरलक्ष्मी नमः इदमर्घ्यं वरलक्ष्मी नमः इदमर्घ्यं. அந்த புஷ்பம் கையிலே இருக்கணும். அந்த புஷ்பத்தை அம்பாள்கிட்ட சேர்த்து விடுறது. வரலக்ஷ்மி நமஹ. 2 புஷ்பத்தை எடுத்து அம்பாளுக்கு போடுறது. வரலக்ஷ்மி நமஹ. சத்ரம் சமர்ப்பயாமி, சாமரம் சமர்ப்பயாமி, கஜான் ஆரோஹயாமி, அஸ்வான் ஆரோஹயாமி. அம்பாளுக்கு அம்பாள் பேரில் பாட்டு தெரிஞ்சால் பாட்டை பாடிக்கலாம். பாட்டு பாடினதுக்கு அப்புறமா இந்த மந்திரத்தை சொல்லிக்குங்கோ. आवाहनं वरलक्ष्मी नमः समस्त राजोपचार षोडशोपचारान् समर्पयामि. पुष्पத்தை கையில் வச்சுக்கணும். आवाहनं न जानामि विसर्जनं पूजाविधिं न जानामि क्षमस्व परमेश्वरी अन्यथा
शरणं नास्ते त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष महेश्वरी महालक्ष्मी नमः वरलक्ष्मी नमः समस्तोपचारान् സമർപ്പയാമി. മന്ത്രത്തെ ചൊല്ലിക്കണം. ഇന്ദിര, അതായത് ഒരു ബ്രാഹ്മണനുക്ക് വന്ന് ഉപായനங்கள்லாம் அந்த ഭക്ഷണങ്ങൾ வெத்தலைபாக்கு பழம் எல்லாம் வச்சு கொடுக்கணும். நீங்கள்லாம் அப்பார்ட்மெண்ட்டு அக்கம் பக்கத்துலலாம் பிராமணர்கள்லாம் இருக்கான்னா இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு செட்டு ഭക്ഷണങ്ങൾ எல்லாத்தையும் எடுத்து வச்சு விடுங்க. உங்கள் நைபரில் நைபர்ஸ் ஆராம் பிராமணா இருக்கான்னா அவளுக்கு இதை பூஜையை முடிச்சுவிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்து விடுங்க. மந்திரத்தை சொல்லிங்கோ. இந்திரா பிரதிகிருண்ணாதே இந்திராவை ததாதி ச இந்திரா தாரயேத் த்வாभ्याम् இந்திராயே நமோ நமஹ. ഒരു കോയിൻസ് കയ്യിൽ വെച്ചിക്കണം. അതിലൊഴിച്ചിട്ട് ജലത്തെ വിട്ടുകരുത്. മന്ത്രത്തെ ചൊല്ലിക്കണം. ഹിരണ്യഗർഭ ഗർഭസ്ഥം ഹേമബീജം വിഭാവസോഃ അനന്ത പുണ്യഫലദം അധശാന്തിം പ്രയച്ഛമേ വരലക്ഷ്മി പൂജാന്തെ ഇദം ഹിരണ്യം ആചാര്യായ തുഭ്യമഹം. ദക്ഷിണെ കീഴ് വെച്ചോടുന്നത്. സമ്പ്രദത്തെ ഓം തത്സത്. இந்த ദക്ഷിണയെ உங்கள் ஆத்து வாத்தியாருக்கு கொடுத்து விடுறது. 2 പുഷ്പത്തെ എടുത്തുകൊണ്ട് അമ്പാളിനെ പോട്ട് വിടുന്നത്. വരലക്ഷ്മി നമഃ സമസ്ത ഉപചാരാൻ സമർപ്പയാമി. வரலட்சுமி பூஜை இதுதான். இனிமே 2 புஷ்பத்தை உங்களுடைய ஆற்றுல என்ன வழக்கமோ, ചിലവ കാർത്താലയെ വെച്ചുകൊണ്ട് സാങ്ക്യാനം യഥാസ്ഥാനം എன்ற വഴക്കമുണ്ട്. ചിലവ வந்து அன்னைக்கு பூரா வச்சுக்கிண்டு மறாநாளைக்கு அம்பாளை யதாஸ்தானம் பண்ணுவா. அப்போது இப்போ பூஜை முடிஞ்சாயாச்சு. அம்பாளுக்கு எது 2 பூவை கண்ணிலொத்தி தலையில் வச்சுக்கிறது. அந்த அக்ஷதை எடுத்துட்டு போய் ஆற்றுல பெரியவாளுக்கு எல்லாம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணணும். சந்திரன் குங்குமம் இட்டுக்கணும். கையில் 2 அக்ஷதையும் 2 പുഷ്പത്തെയും എടുത്തുകൊണ്ട് കയ്യിൽ 2 ഉദ്ധിണി ജലത്തെ വിട്ടുള്ളത്. മന്ത്രത്തെ ചൊല്ലിക്കണം. കായേന വാച മനസേന്ദ്രിയർവാ ബുദ്ധ്യാത്മനാ വാ പ്രകൃതേ സ്വഭാവാത് കരോമി യദ്യത് സകലം പരസ്മൈ നാരായണായേതി സമർപ്പയാമി. ഓം തത്സത് ബ്രഹ്മാർപ്പണമസ്തു. இது ஆயாச்சுன்னா அம்பாளை ஆவாகனம் பண்ணி வச்சிருக்கு. சாயங்காலம் யதாஸ்தானம் பண்ணுறேன்னா இந்த மந்திரத்தை சொல்லி அம்பாளுக்கு தூபம் தீபம் நைவேத்தியம் எல்லாம் பண்ணினதுக்கப்புறமா உங்களுக்கு இதுலேயே அந்த தூபங்கள்லேருந்து உள்ள மந்திரங்களில் ஆரம்பித்து தூபம் தீபம் நைவேத்தியத்துக்கு வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் பால் இது எல்லாத்தையும் வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது. நைவேத்தியம் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த மந்திரத்தை சொல்லிங்கோ. அம்பாளுக்கு கற்பூரத்தை காட்டிங்கோ. பிரதட்சணங்கள் நமஸ்காரங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மந்திரத்தை சொல்லி அம்பாளை யதாஸ்தானம் பண்ணணும். புஷ்பத்தை எடுத்துக்கணும் கையில். ஓம் பத்மாசனாம் பத்மகராம் பத்மமாலா விபூஷிதாம் க்ஷீரசாகர சம்பூதாம் ஹேமவர்ண समप्रभां क्षीरवर्ण समं वस्त्रं दधानं हरिवल्लभां भावये भक्तियोगेन भार्गवीं कमलां शुभाम्. ओं भूर्भुवः सुवरो अस्मात् कलशात् वरलक्ष्मीं यथास्थानं പ്രതിഷ്ഠാപയാമി. പൂവ് കുംഭത്തിൽ പോട്ട് കൊടുത്ത് കയ്യെ കൂപ്പിക്കരുത്. ശോഭനാർത്ഥേ ക്ഷേമായ പുനഃ ആഗമനായ ച. இந்த கலசத்தை மெதுவாக வடக்கு பக்கமாக நகர்த்தி விடுறது.
நகத்தின் தக்கப்புறமா அந்த கலசத்தை எடுத்து ஜலம் உண்டுனா ஜலத்தை ஆக்குனா ஜலத்தை நீங்கள் புரோக்ஷணம் பண்ணி எல்லாருக்கும் ஜலத்தை பிராசனத்துக்கு தீர்த்தம் எடுத்துக்கிறது. தீர்த்தம் பிராசனத்துக்குள்ள மந்திரம் சொல்லிக்கணும். அகால மிருத்யுஹரணம் சர்வவியாதி நிவாரணம் சமஸ்த பாபக்ஷயகரம் வரலக்ஷ்மி பாதோதகம் பாவனம் சுபம். இந்த மந்திரத்தை சொல்லி தீர்த்தத்தை பிராசனம் பண்ணிக்கிறது. வந்தவாளுக்கு சுமங்கலிகளுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் வெத்திரவாக்கு பழங்கள்லாம் கொடுத்து அவள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி அவள்கிட்ட ஆசீர்வாதம் ஸ்வீகரிச்சுக்கிறது. இதுதான் வரலட்சுமி பூஜைக்குண்டான ப்ரொசீஜர் அண்ட் மந்திரங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை பிராமணாளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கோ. அதே மாதிரி என்னோடய யூடியூப் சேனல் ஸ்ரீகாந்த் வாத்தியாருங்கிறதுக்கு ஒன்று சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா எனக்கு சௌகரியமாக இருக்கும். நமஸ்காரம்.